வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல நாட்டுக்கோழி ரசம் தாங்க வைக்க போறேன். நல்லா அம்மியில நச்சு போட்டு ரசம் வைக்க போறேன். எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்க. இங்க பாருங்க, நாட்டுக்கோழி 1/4 கிலோ வாங்கி கழுவி வச்சிருக்கிறேங்க. ஒரு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி வச்சிருக்கேன், பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன், இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்கேன், 20 வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன், 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தனியா, சீரகம், மஞ்சத்தூள், மிளகு, அவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸை பற்ற வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதெல்லாம் வதக்கிறதுக்கு தனியா விதை ஒரு குடி போட்டுக்குங்க. இது நல்லா வதக்குங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய் அதில் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்குங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது 4 நல்லா புண்ணொருள் வறுத்துடுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வருங்க. நல்லா ஆற வச்சுருங்க. எல்லாத்தையும் எண்ணெயை ஊற்றி வதக்கி வச்சிடலங்க. மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் இது எல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சிப்போம். இந்த மிளகாய் 2 ஓட்டு ஓட்டிடுங்க. அவ்வளோதாங்க. மிளகு, சீரகம், தனியாக போட்டுருவோம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், தனியா அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ இந்த பாருங்க, பூண்டு இஞ்சியும் தட்டிப்போம். அவ்வளோதாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நசிச்சாதான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இங்கே இருங்க, இந்த ரசத்துக்கு கறி நசிப்போம். எங்கள் பாட்டிலாம் நல்ல உரலில் நச்சு போட்டு வைப்பாங்க. அம்மி கழிக்கலாம். அவ்வளோதாங்க, கறி நச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பஞ்சு பஞ்சாக நசுக்கியிருக்கேன். இது மாதிரி நச்சு போட்டு ரசம் வச்சா தான் எலும்பில் இருக்கிற சாரெலாம் இறங்கும். அம்மியை கழுவி தண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறதுக்குங்க கேஸை பற்ற வச்சுக்குங்க. இது சட்டியை போட்டுக்குங்க. சட்டி காஞ்சிச்சுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாதாங்க மார் சளியும் நல்லா வரும். நல்லா இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நண்டு சூப் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு போட்டுக்குங்க. ஒரு இத்தினோண்டு ஓமம் போட்டு ரசம் வைங்க, நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு பிடிங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் நான் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது பாருங்கள், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அம்மியில், அது போட்டுருங்க. இப்போ நல்லா கம்மன்னு வாசனைங்க. இதில் ஓமம் வாசனையும் சேர்ந்து வருது, நல்லா இருக்கும். ஓமம் போட்டு செஞ்சு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரே ஒரு தக்காளிங்க, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், நச்சு வச்ச கறியை போட்டுப்போம். நல்லா அம்மியில் நசுக்கி வச்சுருக்கேங்க. மிளகு காரம் தான், மிளகும் காஞ்ச மிளகும் வரமிளகா வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த காரம் மட்டும்தான் இதுக்கு.
ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுப்போங்க. நல்லா கறி நல்லா இதுலேயே வதங்கட்டும். இந்த அம்மி கழுவின தண்ணி இதில் ஊற்றிடுவோங்க. பாருங்க நல்லா வேகணும். நல்லா 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கறி வேக விடுங்க. நம்ம போட்ட மசாலாவிலேயே நல்லா வதக்கிட்டோம். இப்போ நல்லா கறியும் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு லேட்டாகுங்க. அதனால் நல்லா ஒரு 1/2 ஹவர் வேக விட்டால் தான் நமக்கு கிடைக்கும். குக்கர்லலாம் வச்சாலாம் நல்லா இருக்காதுங்க. நம்ம பாரம்பரியமாக இந்த மாதிரி சட்டியில் ஏதாவது வானிலையில் இந்த மாதிரி வதக்கி விட்டு தாளிச்சோம்னா சூப்பராக இருக்கும். உப்பு பார்த்துப்போம். உப்பு தேவையான அளவு போட்டுப்போங்க. மூடியை போட்டு மூடிவிடுவோங்க. ஒரு 1/2 ஹவர் வேகட்டும். நல்லா 1/2 ஹவர் ஆயிடுச்சுங்க. பாருங்க நல்லா சலன்னு கொதிச்சுதுங்க. கறியெல்லாம் நல்லா பஞ்சு ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, மல்லி, மிளகு, சீரகம், வரமிளகாய் இது அப்படியே போட்டுருவோம். சும்மா ஒரு கொதி தாங்க வரணும். மிளகு சீரகம் போட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். பாருங்க நல்லா சலன்னு கொதிச்சிச்சுங்க. சூப்பராக கொதிச்சிச்சுங்க. அவ்வளோதான். இந்த நேரத்தில் கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க. நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் நல்லா நச்சு போட்டு நல்லா தலன்னு கொதிக்குது. நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துருச்சு. கறியும் சூப்பராக கமகம இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.